नई शुरुआत के साथ नववर्ष 2026 Selected point number 3518 3518 ஒரு புதிய தொடக்கத்தோடு புதிய வருடம் 2026 इस नए वर्ष की विशेषता है இந்த புதிய வருடத்தினுடைய விசேஷம் என்னவென்றால் कि बाप समान संपन्न और संपूर्ण बनना ही है என்னவென்றால் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணமாக மற்றும் சம்பன்னமாக ஆக வேண்டும். कुछ भी पुरुषार्थ करना पड़े என்ன புருஷார்த்தம் செய்யணும் இருந்தாலும் சரி लेकिन निश्चित है कि बाप समान बनना ही है. ஆனால் இது நிச்சயமாகும் என்னவென்றால் தந்தைக்கு சமமாக ஆகத்தான் வேண்டும். बोलो सबके मन में यही पक्का संकल्प है ना? சொல்லுங்க, அனைவருடைய மனதில் இந்த பக்காவான எண்ணம் இருக்கிறது இல்லையா? कान हिलाओ. बाप भी यही चाहते हैं कि हर एक बच्चा बाप समान बने. காதை अசையுங்கள். தந்தையும் இதைதான் விரும்புகிறார். என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக வேண்டும். बाप तो बाप है தந்தை என்னவோ தந்தை ஆவார். लेकिन बच्चे बाप से भी ऊंचे हैं. ஆனால் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் ஆவார்கள். तो बाप समान बनने के लक्ष्य को पूरा करने के लिए எனவே தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக बाप को फॉलो करना पड़े. தந்தையை ஃபாலோ செய்ய வேண்டும். सोचो யோசியுங்கள், बाप ब्रह्मा बाप संपूर्ण कैसे बना? தந்தை பிரம்மா தந்தை எப்படி சம்பூர்ணமாகினாங்க, முழுமையாகினாங்க? उनकी क्या विशेषता रही? அவங்களுடைய என்ன விசேஷம் இருந்தது? संपूर्णता का विशेष आधार क्या रहा? சம்பூர்ணமாகுவதற்கான விசேஷமான ஆதாரம் என்னவாக இருந்தது? ब्रह्मा बाप ने अपना हर समय सफल किया. பிரம்மா தந்தை தன்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் வெற்றிகரமாக்கினாரு. श्वास श्वास सेकंड सेकंड सफल किया. ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நொடிகளை அவர் வெற்றிகரமாக முடித்தாரு. बाप समान बनने के लिए इस वर्ष का लक्ष्य क्या रखेंगे? தந்தைக்கு சமமாக ஆகுவதற்காக இந்த வருடம் என்ன லட்சியத்தை வைப்பீர்கள்? सफल करना है और सफलता मूर्त बनना ही है. सफलता हमारे गले का हार है. வெற்றிகரமாகணும் மற்றும் வெற்றியை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆகணும். ஏனெனில் வெற்றி நம்மளுடைய கழுத்தின் மாலையாகும். सफलता हमारे बाप का वर्षा है. வெற்றி நம்மளுடைய தந்தையின் ஆஸ்தி ஆகும். तो इस लक्ष्य से चेक करना. எனவே இந்த லட்சியத்தோடு செக் பண்ணுங்க. हर दिन अपने आप को चेक करना है कि सफलता मूर्त बन. ஒவ்வொரு நாளும் தன்னை செக் பண்ணணும். என்னவென்றால் வெற்றியை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆகி समय श्वास खजाने शक्तियां गुण सब कुछ सफल किया. நேரம், மூச்சு, கஜானா, குணங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்தீர்களா? क्योंकि अभी की सफलता से भविष्य भी जमा होता है. ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக நம்மளுடைய வருங்காலமும் சேமிக்கப்படுகிறது. 21 जन्म जो भी सफल अभी किया उसका 21 பிறவிகளுக்காக இப்பொழுது என்னவெல்லாம் நாம் இப்பொழுது பயன்படுத்தினோமோ सफल जमा होता है. அதனுடைய பலன் ஒன்று சேருகிறது.
जानते हो ना, पहले भी सुनाया இதை அறிவீர்கள் இல்லையா? மற்றும் முன்னால் கூட சொல்லியிருக்கிறார். कि अगर आप समय सफल करते हो ஒருவேளை இப்பொழுது நீங்கள் நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் तो भविष्य में भी आपको राज्यभाग का फल அப்பொழுது உங்களுக்கு வருங்காலத்திலும் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாங்கத்தினுடைய பலன் फुल समय मिलेगा। முழு நேரமும் கிடைக்கும். राज्यभाग की प्राप्ति होती है। ராஜாங்கம் கிடைக்கிறது. श्वास सफल करते हो तो 21 जन्म स्वस्थ रहेंगे। இந்த மூச்சியை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், வெற்றிகரமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு 21 பிறவி வரை நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். कभी भी कोई भी स्वास्थ्य में कमी नहीं रहेगी। எப்பொழுதும் எந்த ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. और साथ में जो खजाने जमा करते हो மற்றும் கூடவே எந்த கஜானாவை ஒன்று சேர்க்கிறீர்களோ सबसे बड़ा खजाना है ज्ञान का। எல்லாத்தை விட பெரிய கஜானா ஞானத்தின் கஜானா ஆகும். ज्ञान का अर्थ है समझ। ஞானத்தினுடைய அர்த்தமே புரிதல் ஆகும். ये ज्ञान का खजाना இந்த ஞானத்தினுடைய கஜானா सफल करने से भविष्य में आप ऐसे समझदार बन जाते हो பயன்படுத்தும் காரணத்தால் நீங்கள் வருங்காலத்தில் இவ்வளவு புரிதல் இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். जो आपको कोई वजीरों की राय लेनी नहीं पड़ती। என்னவென்றால் உங்களுக்கு எந்த ஒரு மந்திரியிடம் ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கான அவசியமே இருக்காது. स्वयं ही राज्य अखंड अटल தானே அந்த ராஜ்யம் அகண்டமாக உடையாமல் ஆடாமல் चलाते हो और आपके राज्य में कोई विघ्न नहीं। நடத்துகிறீர்கள் மற்றும் உங்களுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. निर्विघ्न अखंड अटल राज्य தடைகள் இல்லாத ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ராஜ்யமாகும். यह है ज्ञान का खजाना जमा करने का फल। இதுதான் ஞானத்தினுடைய கஜானாவை சேமித்து வைப்பதற்கான பலன். एक जन्म सफल किया ஒரு ஜென்மத்திற்காக அதை பயன்படுத்தினால் வெற்றிகரமாக और अनेक जन्म सफलता का फल खाते हो। மற்றும் நீங்கள் நிறைய பிறவிகள் வரை அதை அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ऐसे ही शक्तियां जो प्राप्त हैं அதே போலவே எந்த சக்திகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ उनको स्वप्रति व दूसरों के प्रति सफल करते हो அதை தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக பயன்படுத்துகிறீர்கள். तो भविष्य में आपके राज्य में सर्व शक्तियां हैं। அப்பொழுது வருங்காலத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் அனைத்து சக்திகளும் இருக்கிறது. कभी शक्ति कमी नहीं होती। எப்பொழுதுமே எந்த ஒரு சக்தி குறையாது. कोई भी शक्ति की कमी नहीं। எந்த ஒரு சக்தியும் குறையாது. ऐसे ही अगर गुण दान करते हो இப்படியேதான் ஒருவேளை குணத்தை தாரணை செய்தால் तो आपका अंतिम जन्म 84 जन्म जो जड़ चित्र बनाते हैं அப்பொழுது உங்களுடைய கடைசி பிறவியில் இந்த ஜடமான படங்களை உருவாக்குறார்களோ उसमें लास्ट तक आपकी महिमा क्या करते हैं? அதில் கடைசி வரை உங்களுடைய என்ன மகிமை செய்கிறார்கள்? सर्वगुण संपन्न சர்வகுண அதாவது எல்லா குணங்களும் நிறைந்தவர்கள், 16 कला संपूर्ण 16 கலைகள் நிறைந்தவர்கள். तो एक एक सफलता की प्राप्ति के अनेक जन्मों के अधिकारी बन जाते। எனவே ஒரு அந்த பயன்படுத்திய பிராப்திகளின் அதிகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். इस वर्ष क्या करना है? लक्ष्य எனவே இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? रखना है। லட்சியம் வைக்க வேண்டும். एक एक श्वास एक एक सेकंड ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு செகண்ட் असफल नहीं, வீணாக கூடாது. जमा करना है। அதை சேமிக்க வேண்டும். जमा का समय एक छोटा सा जन्म और फल का समय 21 जन्म। அந்த சேமித்து வைக்கக்கூடிய பிறவி இந்த சின்ன ஒரு பிறவிதான். ஆனால் அதனுடைய பலன் நம்மளுக்கு 21 பிறவிகள் வரை கிடைக்கும். तो इस वर्ष में எனவே இந்த வருடத்தில் बाप समान बनने का लक्ष्य है। தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான லட்சியம் இருக்கிறதா? सभी को लक्ष्य है बाप समान बनना ही है।
என்னவென்றால் அனைவருக்கும் இந்த லட்சியம் இருக்கிறதா, தந்தைக்கு சமமாகத்தான் ஆக வேண்டும் என்று? बनना नहीं है, बनना ही है। ஆகணும் இல்லை, ஆகத்தான் வேண்டும். अंडरलाइन। அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அது கீழே கோடு இழுத்துக் கொள்ளுங்கள். तो बाप दादा आपका जो उमंग है, எனவே பாப் தாதா உங்களுடைய எந்த ஊக்கம் இருக்கிறது, बाप समान बनना ही है, इसके लिए खुश है। தந்தைக்கு சமமாக ஆகத்தான் வேண்டும், இதற்காக அவர் குஷியாக இருக்கிறார். खुश नसीब हो, खुश चेहरे वाले हो। நீங்கள் அந்த குஷியின் பாக்கியத்தை எடுத்துக்க கூடியவர்கள் ஆவீர்கள். कहीं முகம் குஷியாக இருக்கிறது. कभी भी रोग का चेहरा नहीं बनाना। எப்பொழுதும் எங்கேயும் அந்த ஆணவத்திற்கான முகத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். सदा खुश। எப்பொழுதும் குஷியாக இருக்கணும். कोई भी आपको चाहे कितना भी काम में बिजी हो, எவ்வளவு வேண்டாலும் சரி, நீங்கள் எவ்வளவு வேலையில் பிஸியாக இருந்தாலும் சரி, गलती को ठीक कर रहे हो, தவறுகளை சரியாக்கணும், समझा रहे हो, புரிய வைக்கிறீர்கள். लेकिन रोग का चेहरा, रोग का बोल नहीं। ஆனால் அந்த அகங்காரத்தினுடைய முகம், அகங்காரத்தின் சொற்கள் இருக்கக்கூடாது. इस वर्ष में ये परिवर्तन करके दिखाओ, இந்த வருடத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். प्राइज देंगे, பிறகு பிரைஸ் கிடைக்கும், பரிசு கிடைக்கும். सारे वर्ष में जो सदा मुस्कुराता रहेगा, முழு ஆண்டும் யார் எப்பொழுதும் சிரிச்சு கொண்டே இருப்பாங்களோ, कोई भी बात आए, எந்த விஷயம் வந்தாலும் சரி. कई भाई बहने कहते हैं रूरिहान तो करते हैं, நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆன்மீக உரையாடல் செய்கிறோம் தான். तो कहते हैं अगर रोग से नहीं कहेंगे எனவே சொல்கிறார், ஒருவேளை அகங்காரத்தோடு சொல்லவில்லை என்றால் समझेगा नहीं, बदलेगा नहीं। புரிந்து கொள்வதில்லை மற்றும் மாறுவதில்லை. पहले ही आपने भावना रख दी कि ये बदलेगा ही नहीं, तो उसको आपका वाइब्रेशन पहले ही पहुंच गया। எனவே நீங்கள் முதலியே அவங்களுக்காக இந்த பாவனையை கொண்டு வந்து விட்டீர்கள். என்னவென்றால் அவர்கள் மாறவே மாட்டார்கள். எனவே அந்த வைப்ரேஷன் அவர்களிடம் முதல்ல சென்று விட்டது. इसलिए அதனால்தான் इस वर्ष में क्रोध இந்த வருடத்தில் கோபம், या बाल बच्चों का, இல்லையானால் குழந்தை குட்டிகளின் रोग दिखाना, அவங்களின் மீது அந்த கோபத்தை காமிப்பது, इसको विदाई देना है। இதை नए இதுல இருந்து விடை பெற வேண்டும். वर्ष में एक दो का मुख मीठा भी करते हैं। புதிய வருடத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாயை இனிப்பாக்குகிறார்கள். बधाई देंगे तो मुख मीठा कराते हैं ना। வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள், அப்பொழுது வாயை இனிமையாக்குகிறார்கள் இல்லையா? तो सारा वर्ष कड़वापन नहीं दिखाना। எனவே முழு வருடமும் அந்த கசப்பு தன்மையை காமிக்காதீர்கள். वो मुख मीठा करते हैं, आप सिर्फ मुख मीठा नहीं कराते, लेकिन आपका मुखड़ा भी அவர்கள் வாயை இனிமையாக்குகிறார்கள், ஆனால் நீங்கள் வெறும் வாயை இனிமையாக்குவதில்லை, ஆனால் முகம் கூட मीठा दिखाई दे। இனிமையாக தென்பட வேண்டும். सदा अपना मुखड़ा रूहानियत के स्नेह का हो। எப்பொழுதும் உங்களுடைய முகம் ஆன்மீக அன்புடையதாக இருக்க வேண்டும். मुस्कान का हो, பொன்முகமாக இருக்க வேண்டும். कड़वापन नाम मात्र न हो। கசப்பு தன்மையின் பேரடையாளமும் இருக்கக்கூடாது. आपके विधि की सिद्धि बहुत श्रेष्ठ है, உங்களுடைய அந்த முறையினுடைய வெற்றி மிகவும் சிரேஷ்டமானதாகும். लेकिन अभी अंतर्मुखता की भट्टी में बैठो। ஆனால் இப்பொழுது உள்முகமான எண்ணங்களின் பட்டியில் அமருங்கள். क्या कहा? என்ன सुबह से शाम तक என்ன சொன்னாரு? காலையில் இருந்து மாலை வரை बहुत बोल बोल करना, उससे क्या होगा? ரொம்பவே பேசிக்கொண்டே இருந்தால் அதன் மூலமாக என்னவாகும்? उससे अंतर्मुखता की जो भट्टी होनी चाहिए वो அதன் மூலமாக உள்ளுணர்வுகளின்
உள்முகமான எண்ணங்களின் எந்த பட்டி நடக்க வேண்டுமோ श्रेष्ठ भट्टी नहीं हो सकती। அந்த சிரேஷ்டமான பட்டி நடக்காது. तो इस नए वर्ष में अपने आप सर्व खजानों की बचत की स्कीम बनाओ। எனவே இந்த புதிய வருடத்தில் எல்லா விதமான கஜானாவை சேமித்து வைப்பதனுடைய அந்த ஸ்கீமை உருவாக்குங்கள். जमा का खाता बढ़ाओ। சேர்த்து வைக்கக்கூடிய அக்கவுண்டை அதிகரியுங்கள். काय का जमा खाता बताया? எந்தெந்த விஷயங்களை சேமிக்க வைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். संकल्प शक्ति, எண்ணங்களின் சக்தி, समय की शक्ति, நேரத்தின் சக்தி, ज्ञान के खजानों की शक्ति ஞானத்தின் கஜானாவின் சக்தி और अनेक प्रकार की शक्तियाँ, மற்றும் நிறைய விதமான சக்திகளை इनका खाता बढ़ाओ। இதனுடைய அந்த அக்கவுண்டை அதிகமாக்குங்கள். इस आधार पर எதன் அடிப்படையில்? मुक्ता की भट्टी करने के आधार पर உள்முகமான எண்ணங்களின் பட்டி செய்வதனால் இதனுடைய அக்கவுண்டை அதிகரியுங்கள். अंतर्मुक्ता की भट्टी सारे दिन में स्वयं ही உள்முகமான அந்த பட்டியை முழு நாளும் தானே अपने प्रति समय फिक्स करो। தனக்காக அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. आते ही आप कर सकते हो, நீங்கள் தானே அதை செய்யலாம். कोई दूसरा नहीं करेगा। வேறு யாருமே அதை செய்ய மாட்டார்கள். वर्ष में இந்த புதிய வருடத்தில் सर्ववेद के ब्राह्मण परिवार के बीच அனைத்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராமண குடும்பத்தின் நடுவில் एक दो के प्रति अपने सुभावना श्रेष्ठ कामना द्वारा ஒவ்வொருத்தருக்காக அந்த சுபமான பாவனை சிரேஷ்டமான சிந்தனையின் மூலமாக हर एक दो के परिवर्तन करने में सहयोगी बनो। ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சகயோகி ஆகுங்கள். चाहे कमजोर है, பலே பலவீனமாக இருந்தாலும் சரி, जानते हो इसके संस्कार में ये कमजोरी है, நீங்கள் அறிவீர்கள் இவங்களுடைய சம்ஸ்காரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது. लेकिन आप स्नेह और सहयोग की शक्ति द्वारा उसके सहयोगी बनो। ஆனால் நீங்கள் அன்பு மற்றும் சகயோகத்தின் சக்தியின் மூலமாக அவங்களுடைய சகயோகி ஆகுங்க. एक दो को सहयोग का हाथ मिलाओ। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சகயோகத்தினுடைய கையை கொடுங்கள். इस सहयोग के हाथ मिलाने का दृश्य இந்த சகயோகத்தின் கையை கோர்ப்பதற்கான பார்வை ऐसा बन जाएगा जैसे हाथ में हाथ இப்படி உருவாகிவிடும். எப்படியானால் கையில் கை கொடுக்கிறோம், स्नेह में मिलाते हैं। அன்பில் கோர்க்கிறார்கள். सहयोग का हाथ मिलाना, சகயோகத்தின் கையை கோற்றுக்கொள்வது, स्नेह का हाथ मिलाना, அன்பினுடைய கையை கோர்ப்பது, तो जरूर माला बन जाएगी। பிறகு கண்டிப்பாக மாலை உருவாகிவிடும். उनको शिक्षा नहीं दो, அவங்களுக்கு பாடத்தை கற்பிக்காதீர்கள், स्नेह भरा सहयोग दो। ஆனால் அன்பு நிறைந்த சகயோகத்தை தாருங்கள். उनसे न्यारा नहीं बनो, அவர்களை விட்டு விலகாதீர்கள். बात ही करना छोड़ दिया, பேசுவதை விட்டுட்டீங்க, उनके बारे में सोचना ही छोड़ दिया, அவர்களை பற்றி சிந்திப்பதை விட்டுட்டீங்க. जैसे न्यारे हो गए। இது எப்படி ஆகிவிட்டது என்றால் அவர்களை விட்டு விலகிவிட்டோம். न्यारा नहीं बनो, किनारा नहीं करो, விலகாதீர்கள், ஒதுக்காதீர்கள். उनके जीवन का सहारा बनो, அவர்களின் வாழ்க்கையின் துணையாகுங்கள். क्योंकि आपका यादगार ஏனெனில் உங்களுடைய நினைவார்த்தம், अंतिम यादगार क्या है? கடைசி நினைவார்த்தம் என்னவாகும்? आपका अंतिम यादगार रुद्रमाला है, உங்களுடைய கடைசி நினைவார்த்தம் ருத்ரமாலையா विजयमाला है, இல்லையானால் விஜயமாலையா? है? आखिरी तो रुद्रमाला के मणके भी नंबरवार கடைசியில் விஜயமாலை
ருத்ரமாலையின் மணிகளும் கூட जयमाला में पिरोए जाएंगे। விஜயமாலையில் கோர்க்கப்படுவார்கள் வரிசைகரமாக. तो आपका यादगार विजयमाला है। எனவே உங்களுடைய நினைவார்த்தம் விஜயமாலா. हर एक मणका मणके के साथ ही सहयोगी है। ஒவ்வொரு மணிகளும் மணிகளுடைய துணையாளிகள் சகயோகி ஆவாங்க. तो माला का यादगार बना है। அப்பொழுதுதான் மாலையினுடைய நினைவார்த்தம் உருவாகி உள்ளது. तो सभी से बाप दादा पूछते हैं। எனவே அனைவரிடம் பாப் தாதா வந்து கேட்கிறார், नए साल में क्या करना है। புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும்? संदेश देने का कार्य तो बहुत किया। சந்தேஷ் கொடுப்பதற்கான செயலை நிறைய செய்தீர்கள், कर रहे हैं, செய்து கொண்டிருக்கிறீர்கள், करते रहेंगे। செய்து கொண்டே இருப்பீர்கள். अब संदेश वाहकों के सहयोग और स्नेह की रूपरेखा स्टेज पर लाओ। இப்பொழுது அந்த செய்தியை கொடுக்கக்கூடியவர்களின் சகயோகம் மற்றும் அன்பினுடைய பார்வையை கொண்டு வாருங்கள். महादानी बनो, மகாதானி ஆகுங்கள். अपने गुणों का सहयोगी बनाओ। தன்னுடைய குணங்களில் சகயோகியாக ஆக்குங்கள். और बनो, மற்றும் ஆகுங்கள். ऐसे अपने गुणों का है तो परमात्मा गुण। இப்படி தன்னுடைய குணங்கள் அது வந்து பரமாத்ம குணமாகும் தான். लेकिन जो अपने में बनाया है, ஆனால் எதை தனக்குள் உருவாக்கி இருக்கிறீர்களோ उस गुण की शक्ति से गुणों की कमजोरी को दूर करो। அந்த குணத்தின் சக்தியின் மூலமாக அவர்களின் குறையை விலகுங்கள். ये वर्ष में அவர்களிடம் இருந்து அதை விலக்கி விடுங்கள். இந்த வருடத்தில் एक दो को गिफ्ट भी देते हैं। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து பரிசையும் தருகிறார்கள். तो आप भक्तों की आस पूरी करो। எனவே நீங்கள் வந்து அந்த பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்கள். उनको गिफ्ट दिलाओ। அவர்களுக்கு பரிசை கொடுங்கள். दुखियों को दुख से छुड़ाओ, मुक्ति धाम में शांति दिलाओ। துக்கமாக இருக்கக்கூடியவர்களை அந்த துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். சாந்தி தாமத்தின் சாந்தியை கொடுங்கள். ये उनको गिफ्ट दो। எனவே இந்த கிஃப்டை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். ब्राह्मण परिवार में பிராமண குடும்பத்தில் हर आत्मा को दिल की स्नेह ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு மனதின் அன்பு और सहयोग की गिफ्ट दो। आपका சகயோகத்தின் கிஃப்டை கொடுங்கள். मास्टर सब शक्तिवान। உங்களுடைய டைட்டில் என்னவாகும் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான். तो सर्वशक्तिवान का कर्तव्य क्या है। எனவே சர்வசக்திவானுடைய கடமை என்னவாகும்? उनका कर्तव्य है शक्ति की लेन देन करना। அவங்களுடைய கடமை என்னவென்றால் அந்த சக்தியை கொடுக்கல் வாங்கல் செய்வது, गुणों की लेन देन करना, குணங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்வது. अवगुणों की नहीं। அவகுணங்களின் இல்லை, கெட்ட குணங்கள் கிடையாது. बाप द्वारा मिला हुआ गुण और शक्तियाँ தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கும் அந்த குணங்கள் மற்றும் சக்திகள் आपस में लेन देन करो। ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். यही सहयोग की गिफ्ट இந்த சகயோகத்தின் பரிசு एक दो में देते रहो। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். नया वर्ष होता है तो एक दो को गिफ्ट देते हैं ना। புதிய வருடம் இருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்டை கொடுக்கிறார்கள் இல்லையா? इस वर्ष में எனவே இந்த வருடத்தில் एक दो में गुणों और शक्तियों की लिफ्ट दो। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து குணங்கள் மற்றும் சக்திகளின் கிஃப்டை கொடுங்கள். अगर कल्याण की भावना रखेंगे ஒருவேளை நன்மைக்கான பாவனையை வைத்தால் तो जैसे भाषण करके संदेश देते हो ना, அப்பொழுது பிறகு சொற்பொழிவு செய்துவிட்டு நீங்கள் அந்த செய்தி சந்தேஷை கொடுக்கிறீர்கள் இல்லையா? वाणी द्वारा संदेश देते हो ना, வாணியின் மூலமாக சந்தேஷ் கொடுக்கிறீங்க இல்லையா? से अपने कल्याण की भावना द्वारा அதே போலவேதான் தன்னுடைய நன்மையின் பாவனையின் மூலமாக
कल्याण की वृत्ति द्वारा, நன்மையின் உணர்வுகள் உள்ளுணர்வுகள் மூலமாக, कल्याण के वायुमंडल द्वारा ये गुणों की गिफ्ट दो। அந்த நன்மையின் சுற்றுச்சூழலின் மூலமாக இந்த கிஃப்டை கொடுங்கள் और शक्तियों की गिफ्ट दो। மற்றும் சக்திகளின் gift கொடுங்க। कमजोर को सहयोग देना, பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியை கொடுப்பது, ये समय पर गिफ्ट देना है। இது அந்த நேரத்தில் அந்த பரிசை கொடுப்பதாகும்। जो गिरे हुए हैं उनको गिराओ नहीं, யார் விழுந்திருக்காங்களோ அவங்களை இன்னும் விழ வைக்காதீங்க, அவங்களை எழுப்புங்க, ऊंचा चढ़ाओ, உயர்வாக அவர்களை எழுப்புங்க। ये ऐसा है, இவங்க இப்படிதான், ऐसा ही बना रहेगा, இப்படியேதான் இருப்பாங்க, ऐसा संकल्प नहीं चलाओ। இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வராதீர்கள்। परिवर्तन का युग है, மாற்றங்களின் யுகமாகும்। असंभव को संभव करने का युग है। நடக்க முடியாததை நடக்க வைப்பதற்கான யுகமாகும்। तो भावना रखो ये प्रभु प्यार के पात्र हैं। எனவே இந்த பாவனையை வையுங்கள், இவங்கள் அந்த பிரபுவினுடைய அன்பை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள்। कोटों में कोई आत्मा है, विशेष आत्मा है, கோடியில் சில பேர் தான் விசேஷமான ஆத்மாக்கள் ஆவார்கள்। और ये भी विजयी बनने वाली आत्मा है। மற்றும் இவங்களும் கூட வெற்றியை அடையக்கூடிய ஆத்மா ஆவாங்க। ये दृष्टि रखो, இந்த பார்வையை வையுங்கள்। अभिव्यक्ति, दृष्टि, वायुमंडल चेंज करो। இப்பொழுது உள்ளுணர்வுகள், பார்வை மற்றும் சுற்றுச்சூழலை மாற்றுங்கள்। कुछ नवीनता करनी चाहिए ना। ஏதாவது புதுமையை கொண்டு வர வேண்டும் இல்லையா? कमजोरी को देखते हुए भी देखो नहीं, அந்த குறையை நீங்கள் பார்த்து கொண்டும் பார்க்காதீர்கள்। उनको उमंग उत्साह दो, सहयोग दो। அவர்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுங்கள், சகயோகத்தை கொடுங்கள்। ऐसा ब्राह्मण संगठन तैयार करो, இப்படிப்பட்ட பிராமணர்களின் சங்கடனை உருவாக்குங்கள்। तो बाप दादा विजय की ताली बजाएंगे। அப்பொழுது பாப் தாதா வெற்றியினுடைய கைத்தட்டலை ஏற்படுத்துவார்। ஓம் சாந்தி।